வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன வார் மிஷின் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பேட்ரிக் டைரக்ட் பண்ணி அவங்களே வந்து ஸ்க்ரீன் பிளேயும் எழுதி ஆலன் ரிச்சர்ட்சன் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுங்கன்னா அவருக்கு நடித்த இந்த படம் ஒரு ஆக்ஷன் வார் பேஸ்டு ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இப்போ இந்த காலத்தில் இருக்கிற ஒரு பிரிடேட்டர் படம் மாதிரி. இதோட படத்தோட கதையை சுருக்கமாக பார்த்துடலாம். அகைன் ஆரம்பத்தில் ஆப்கானிஸ்தானில் வந்து கதாநாயகனா அப்புறம் ஒரு டீமோட வந்து அங்கே வந்து ஒரு அங்கே எல்லாம் வந்து ஒரு போரில் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் எல்லையில். அப்போ வந்து இவர் வந்து நம்ம கதாநாயகன் வந்து ஒரு ஸ்டாஃப் சர்ஜன்ட் அந்த இடத்துல இருக்கும்போது சடனாக வந்து தாலிபான் தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணுறாங்க. அதில் இவரோட பிரதருக்கு வந்து அடிபட்டுருது. இவர் வந்து அந்த இடத்துலேருந்து இவரை தூக்கிட்டு பேஸ்க்கு போகிறதுக்குள்ளே அவர் வந்து இறந்துடுறாரு. பட் எகைன் இவரோட விஷயத்தை வந்து பாராட்டி இவருக்கு வந்து சில்வர் ஸ்டார் என்ற ஒரு பேட்சும் கொடுக்குறாங்க. பட் லேட்டர் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அவர் வந்து ஒரு பிடிஎஸ்டியில் ஒரு ட்ராமாவில் இருந்தாலும் அவர் வந்து ஆர்மி ரேஞ்சர்ஸ்னு ஒரு புதுசாக ஒரு இடத்துல ஹையர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இன்னொரு ஆர்மி ரேஞ்சர்ஸ் ஹை லெவல் ட்ரைனிங் அங்கே கொடுத்து ஆர்மி ரேஞ்சர்ஸ்க்கு டீமுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அங்கே இவர் ஜாயின் பண்ணுறாரு. இவரோட நம்பர் வந்து கேண்டிடேட் நம்பர் 81 கொடுக்குறாங்க. அப்புறம் இவர் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரைனிங்ல எல்லாம் பல்வேறு வந்து எல்லா இடத்துலையும் வந்து ட்ரைனிங்லலாம் இன்வால்வ் ஆகுறாரு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஓவராக பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் இல்லை, அந்த மாதிரி விஷயத்தில் இவங்க நிறைய இடத்துல வந்து அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. பட் அகைன் இவர் வந்து அப்பவும் வந்து அதை விடாமல் அவங்க அந்த பயிற்சியில் எல்லாத்துலேயும் நல்லா வாங்கி அப்புறம் இங்கே கடைசியாக இன்னொரு பயிற்சிக்கு போகிறாங்க. அந்த இடத்துல இருந்து வந்து இங்கே ஒரு ஃபைனல் ட்ரைனிங் மிஷன் மாதிரி ஒன்று இவங்களுக்கு அலோகேட் பண்ணுறாங்க. அதுலேருந்து மொத்தத்தில் இவங்க போகிற எத்தனை பேர்னா ஒரு அரௌண்டு 81 பேர் வந்து இருக்குல்ல. இவர் 81ஆவதால் இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஃபைனல் ட்ரைனிங் மிஷனை ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல இருந்து என்ன வருதுன்னா ஒரு அந்த ட்ரெயினில் இருக்கும்போது ஒரு பெரிய விண்கல் வந்து விழுகுது. இவங்க அதை ட்ரைனிங்னு நினச்சி தான் இருக்காங்க. பட் அந்த விண்கல்லேருந்து இவங்களுக்கு வர்றது என்னன்னா ஒரு பெரிய ஒரு மிஷின் மாதிரி ஒரு ஃப்ளைட் ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வந்திருக்கு. அதை எதிர்த்து வந்து இவங்க போராடுறாங்க. பட் அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு ஏஐ லெவலில் ரொம்பவும் சென்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கண்ணா பின்னான்னு எல்லாத்தையும் போட்டு அடிக்குது, சாவுறானுங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை வந்து அடிச்சு முடிச்சானுங்களா இல்லையா, இதில் எத்தனை பேர் தப்பிச்சாங்க, ஹீரோ என்ன ஆனார், எதனால் வந்து அந்த விண்கல் வந்துச்சு, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபர்தராக கிளைமேக்ஸ் என்ன ஆகுதுன்றதான் மிச்ச படத்தோட கதை. இந்த படத்தோட கதை கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த மாதிரி ஒரு ஏலியன் டைப்ஸ்லேயே ஆகட்டும், ஒரு பிரிடேட்டர் டைப்ஸ்லேயே ஆகட்டும், இல்லை ஏதாவது ஏலியன் டைப்பில் வந்து நம்ம பூமி அட்டாக் பண்ண வர நிறைய இந்த மாதிரி ஒரு கதைகளை நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துட்டோம். சேம் டைம் இதே பிளாட்டில் வந்து ஒரு வார் பேஸ்டு படங்களையும் நிறைய பார்த்துட்டோம். அந்த மாதிரி ரொம்ப டீப் லெவலில் ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டோரினா இல்லைல்ல. இந்த வார் மிஷின் வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து அதுக்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க. ஏன்னா 81 பேர் போதில் கடைசி லெவலில் வந்து இவங்க ஒரு 7 பேர் மட்டுமே இருக்கிற நிலமையில வந்து அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு ஆர்மர் வெஹிக்கிள் கிடச்சி அதை வந்து எப்படி இவர் வந்து அட்டாக் பண்ணி அங்கிருந்து இவர் மட்டும் எஸ்கேப் ஆகிற நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து இவங்க முடிக்கிறதே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு புதிய வார் ஒன்று உருவாகுது. ஃபாரின்லேருந்து ஏலியன் ஆப்ஜெக்ஷன்ஸ் மாதிரி வந்து நிறைய இடத்துல இருந்து மிஷின்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை எடுத்து தான் இனி ஃபர்தராக நம்மளோட போராட்டமே இருக்க போகுதுன்ற ஒரு கன்க்ளூட் பண்ணி தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக ஒரு பார்ட் 2க்கான ஒரு லீடு கொடுத்து தான் இவங்க வந்து முடிச்சிருக்காங்க. இன்கேஸ் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தால் பார்ட் 2 ஃபர்தராக எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அகெயின் படத்தில் வந்து பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆலன் ரிச்சர்ட்சனோட அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் படம் ஃபுல்லாக பெருசாக எங்கேயுமே உட்காந்து வளவலன்னு பேசுகிற விஷயங்கள் இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அந்த வார் மிஷின் வந்ததுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ணுறாங்கதாகட்டும், அதுக்குள்ளே இவங்க வந்து ஃபைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவங்க சர்வைவ் ஆகிற ஒவ்வொரு சீன்ஸும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்கானா நமக்கு யூஸ்வலாக இன்கேஸ் இந்த ஆக்ஷன் ட்ராமாலாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப ஸ்டோரி கண்டென்ட்டாக எனக்கு வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வேணும், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இந்த மாதிரி ஆங்கிள்லாம் எதிர்பார்த்தா இது கண்டிப்பாக இல்லை. இது முழுக்க ஒரு வார் ஆக்ஷன் மூவி தான். அகைன்ஸ்ட் ஒரு ஏலியன் மிஷின் இருந்தால் எப்படி அதுக்கு அகைன்ஸ்டாக வந்து இவங்க வந்து போர் பண்ணி இவங்க வந்து அதை வந்து எதிர்த்து போராடுறாங்கன்றது தான் மிச்ச படத்தோட கதை. எகைன் படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஆக்ஷன், இந்த மியூசிக், இந்த விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். பட் நெகட்டிவ்னு பார்த்தா எகைன் இந்த மாதிரி ஊறப்பட்ட படங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். என்னது இவங்க ஜஸ்ட் இந்த கான்செப்ட் எடுத்து இதுக்கப்புறம் இருக்க ஃபார் ஃபியூச்சர் வாரம் பற்றின விஷயங்கள் சொன்னது சில இடத்துல அவங்க சொல்லப்படுற அந்த காட்டப்படுற டெக்னாலஜி மேபி நமக்கு இம்ப்ரெசிவாக இருந்தாலும் மற்றபடி ஒரு பிளாட் ஆகட்டும் படத்தில் வந்து பெருசாக எங்கேயுமே எனக்கு திரைக்கதை ட்விஸ்ட்டுகள் எதுவுமே இல்லாத விஷயத்தில் கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லான படம் பார்த்த ஒரு ஃபீல் தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஒரு ஆவரேஜான படமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக ப்ரெடிக்டபிள் தான். இதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது எல்லாமே ப்ரெடிக்டபிளாக தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் இந்த ஆக்ஷன் சீன்ஸ் தவிர வேறு எதுவுமே பெருசாக எனக்கு
சுவாரஸ்யமாக ஓகே சூப்பர் ஆஹா ஓஹோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற அளவுக்கு எந்த இடத்துல எனக்கு பெருசாக எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. எஸ் இதெல்லாமே எனக்கு நெகட்டிவாக இருந்தது. படத்துக்கு பார்ட் 2 லீட் கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக இன் ஃபியூச்சரை எப்படி இதை எடுக்க பாருங்க, எப்படி கொண்டு போகிறாங்களா இல்லை இதோட படத்தை ட்ராப் பண்ண போகிறாங்களான்றதும் வந்து நமக்கு தெரியலை. பட் எகைன் பர்சனலாக ஆலன் ரிச்சர்ட்சன் அவங்களோட படமாகட்டும், அவங்கள இந்த படத்தில் காட்டின விதங்களில் இந்த இடத்துல ஆரம்பத்தில் வர அந்த சென்டிமெண்ட் காட்சிகளாகட்டும், சில சீன்களில் இவங்களுக்குள்ள வந்து பேசிக்கிற டைலாக்ஸ்லாம் எனக்கு பர்சனலாக பிடிச்சது. மற்றபடி சுமாரான, எனக்கு பர்சனலாக இது ரொம்ப ஒரு ஆவரேஜான படமாக தான் இருந்தது. இன்கேஸ் இந்த படம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சா, எவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சு, எந்த சீன்ஸ் எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறது தயவுசெய்து கமெண்ட் சொல்லுங்கள். வேறு இன்னும் ஃபர்தராக ஏதாவது புதுசாக இன்னொரு வேறு படத்தோட திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.